இதான் யாக்கோபு எழுதுகிறான். வாசிப்போம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் இதனாலே வருகிறது. யுத்தம், சண்டை. சின்ன லெவல்ல பண்ணா சண்டை, பெரிய லெவல்ல பண்ணா யுத்தம். இதெல்லாம் ஏன் வருது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஓகே, அடுத்த வசனம். நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்க இச்சித்து தான் இந்த போரே செய்றீங்க. இச்சித்து தான் சண்டை போடுறீங்க. சின்ன லெவல்ல இச்சித்தா சண்டை போடுறீங்க. பெரிய லெவல்ல இப்போ எண்ணெய் கிணறு எடுத்துடணும், தங்க சுரங்கத்தை எடுத்துடணும், இந்தியாவில் இருக்க பெரிய அந்த டைமண்டை எடுத்துடணும் அப்படின்னும் போது யுத்தம் பண்றாங்க. ஸோ நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. அதாவது போரே செஞ்சா கூட சில நேரம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டை பண்ணுகிறீர்கள், யுத்தமும் பண்ணுகிறீர்கள். ரெண்டும் பவர்ஃபுல்லானது. ஆனால் அதை விட பவர்ஃபுல்லானது ஒன்று நான் சொல்றேன். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. கையை தட்டி புரியலையா? நீ சண்டை பண்ணி உனக்கு கிடைக்காது, யுத்தம் பண்ணி கூட உனக்கு கிடைக்காம இருக்கலாம், ஆனா ஜெபம் பண்ணி உனக்கு கிடைக்காம இருக்காதுன்றாரு. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால கிடைக்கும். இந்த உலகத்தில் சண்டையினால் கிடைக்காதது. நைட்டெல்லாம் உட்காந்து யோசிப்பாங்க பாருங்க, வாழ்க்கையில மேல வர்றதுக்கு. இந்த உலகத்தில் சண்டையினால் கிடைக்காதது, யுத்தத்தினால் கிடைக்காதது, விண்ணப்பம் பண்ணுகிறதுனால் கிடைக்கும். கையை தட்டி. Just imagine the power of prayer. It is more powerful than a war, battle.